மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இது நுண்ணரசியல். இந்தியாவுடைய 50வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா பொறுப்பு வகித்து டி.ஒய். சந்திரசூட் அப்படிங்கிற இந்த தனஞ்சயன் யஷ்வந்த் சந்திரசூட் ஓய்வு பெற்றிருக்கிறார். ஓய்வு பெறதுக்கு சில காலகட்டத்துக்கு முன்னாடி அவர் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசுறாரு. நான் என்னுடைய காலகட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் என்னவாக நினைவு கூறப்படும் அப்படிங்கிற அச்சத்தோடையே இருக்கிறேன். நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் அப்படின்லாம் பொது வழியில் பேசியிருக்காரு. சந்திரசூட்டுடைய காலம் மன்னிக்கப்படாத இருக்கும், சந்திரசூட்டுடைய காலம் நினைவு கூறப்படாததாக இருக்கும் அப்படின்னு பலரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த சந்திரசூட்? இவருடைய காலகட்டத்தில் எப்படி இந்தியாவுடைய நீதித்துறை இயங்குச்சு அப்படிங்கிறத நாம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். டி.ஒய். சந்திரசூட் அப்படிங்கிற தனஞ்சயன் யஷ்வந்த் சந்திரசூட் இந்தியாவுடைய சட்ட பல்கலைக்கழகங்களில் சட்ட துறைகளுக்குள்ள அதிகமாக உச்சரிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வர்றார். இவருடைய அப்பா யஷ்வந்த் சந்திரசூட் இந்தியாவில் மிக நீண்ட காலம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தவர். 1978 1985 வரைக்குமா அவர் தலைமை நீதிபதியா இருந்தார். அவங்க அப்பாவுடைய காலகட்டத்தில் அவர் கொடுத்த தீர்ப்புகள் என்ன வரைக்கும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. அது அவர் பையனான இந்த டி.ஒய். சந்திரசூட்டாலையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. இந்த தனஞ்சயன் சந்திரசூட் அப்படிங்கிற டி.ஒய். சந்திரசூட் இவர் சென்ட் ஸ்டீஃபன்ஸ் அப்படிங்கிற காலேஜில் இளங்கலை படிக்கிறாரு. டெல்லி பல்கலைக்கழகத்தில் சட்டம் படிக்கிறாரு. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சட்ட மேற்படிப்பு படிச்சிருக்கிறாரு. தன்னுடைய சட்ட படிப்பை முடிச்சுட்டு இவருடைய சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவில் மும்பை ஹைகோர்ட்ல இவர் வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். மிக இளம் வயதிலேயே இவருடைய 37 வயசுலேயே இவரை சீனியர் வழக்கறிஞராக கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் நடக்குது. அது அப்பொழுதே இவருடைய வயதை காரணமாக காட்டி எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுது. அடுத்ததாக அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட உடனேயே இவர் வாஜ்பாய் அரசாங்கத்தில் அடிஷனல் சோஷலிஸ்ட் ஜெனரலா வெஸ்ட் ரீஜியனுக்கு நியமிக்கப்படுறாரு. இது நடந்துகிட்டு இருக்கும் போதே அவர் மீண்டும் மும்பை ஹைகோர்ட்டுக்கு நீதிபதியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. கொலிஞ்சியம் எல்லாமே சேர்ந்து இதை உருவாக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய கே.ஆர். நாராயணன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஒரு 45 வயசுலனாலும் 42 வயசாவது ஆக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான குரல்கள்லாம் ஒலிக்கப்படுது. ஆனால் அதையெல்லாம் மீறி இவங்க அப்பாவுடைய அந்த சட்ட லாபிகளும் ராம்ஜெத் மலானி அன்னைக்கு இந்தியாவுடைய சட்ட அமைச்சர் அவர் உருவாக்கின சில லாபிகளும் சேர்ந்து இவரை மும்பை ஹைகோர்ட்டுக்கு மிக இளம் வயதில் நீதிபதியாக கொண்டு வருது. அடுத்து 2013 அவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக வர்றாரு. தலைமை நீதிபதியாக வர்றாரு. இதுவும் அவருக்கு மிக இளம் பருவத்திலேயே கொடுக்கப்படுது. இவரை விட சீனியரான எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அன்னைக்கே விமர்சனமாக முன்வைக்கப்பட்டிருக்கு. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பல கலவரங்கள் படுகொலைகள் நடந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் தட்பவெப்பம் மிக சாதாரணமா இல்லாம அசாதாரணமாக இருந்த காலகட்டத்தில் அங்க இவர் தலைமை நீதிபதியா வர்றாரு. 2016 இவர் இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியா வர்றாரு. 2022 24 நவம்பர் 10 வரைக்கும் இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா பொறுப்பு வகித்திருக்கிறார். இவருடைய காலகட்டம் அப்படிங்கிறது அதிகமா இவர் கோர்ட்டுக்குள்ள செயல்பட்டதை விட கோர்ட்டுக்கு வெளியே மீடியாக்கள்ல தன்னை குறித்தான பிம்பங்களை கட்டமைப்பதில் அதை சரியா மெயின்டைன் பண்றதுல ரொம்ப கான்சியஸா செயல்பட்டார் அப்படின்னு இவர் குறித்தான விமர்சனங்களை பல மூத்த வழக்கறிஞர்களே முன்வைக்கிறாங்க. ஆரம்பத்தில் இவர் உயர்நீதிமன்றத்துக்கு வந்த காலகட்டத்தில் ஆதார் குறித்தான வழக்குல இவங்க அப்பா கொடுத்த தீர்ப்பையே தனி மனித உரிமைகள் மீறப்படுகிற பொழுது நீதிமன்றத்தை நாட முடியாது அப்படின்னு இவங்க அப்பா அடங்கிய ஒரு பெஞ்ச் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அதையெல்லாம் மறுத்து ஆதார் வழக்கில் இவர் கொடுத்த தீர்ப்பு இவருக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டுகளை வாங்கி கொடுத்துச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் புதுமையினர் அவர்களுடைய திருமணம் குறித்தெல்லாம் இவர் சொன்ன கருத்துக்கள் தீர்ப்புகள்லாம் மிகப்பெரிய அளவில் பாராட்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. இவர் ரொம்ப லிபரலாகவும் பழமைவாதம் இல்லாதவராகவும் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்துக்கள் சொன்னாங்க. ஆனால் இவர் எதன் மீதெல்லாம் இவர் மீது விமர்சனங்கள் முன்வருது அப்படின்னா அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் இவர் நிறைய தவறு பண்ணாரு. தனி மனித உரிமைகள் தொடர்பான விஷயங்கள்ல இவர் இந்த மாதிரி தீர்ப்புகள் கொடுத்திருந்தாலும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் இவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இவர் இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா வந்த உடனே வாழ்த்து தெரிவித்து பாராட்டு தெரிவித்தவங்கள மிக முக்கியமானவர் துஷ்யந்த் தேவ். இவர் இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்துக்கு ரொம்ப நாளா தலைவராக இருந்தார். கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்தில் 44 ஆண்டு காலம் வழக்கறிஞராக பணியாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூத்த வழக்கறிஞர். இவரும் இன்னொரு மூத்த வழக்கறிஞரான கபில் சிபல் இவங்க 2 பேருமே இவருக்கு குறித்து பிற்காலத்தில் பல அதிருப்திகளை தெரிவிச்சாங்க. இவருக்கே நேரடியாக கடிதங்கள் எழுதினாங்க.
இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கட்டுரைகள் எழுதினாங்க இவருடைய சில செயல்பாடுகளின் மீது சந்தேகங்களை ஏற்படுத்தி. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதும் பின்னாடி பார்ப்போம். இவர் கொடுத்த தீர்ப்புகளிலேயே மிக மோசமான தீர்ப்பா பார்க்கப்படுறது ராமர் கோவில் தீர்ப்பு. 5 பேர் கொண்ட ஒரு பெஞ்ச் அந்த தீர்ப்பை கொடுத்திருந்தாலும் அந்த தீர்ப்பை யார் எழுதுனது அப்படிங்கிறது இல்லாத ஒரு அனாமதேயமான தீர்ப்பா தான் அந்த தீர்ப்பு காட்டப்பட்டுச்சு. ஆனா பிற்காலத்துல சந்திரசூட்டே தெல்ல தெளிவா சொன்னாரு, நான் இந்த தீர்ப்பை எழுதுவதற்கு முன் கடவுளிடம் வேண்டிக் கொண்டேன், இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் கடவுளின் பேச்சை கேட்டு தீர்ப்பு எழுதினேன் அப்படின்லாம் சொன்னதுல இருந்தும் ஏற்கனவே இந்த நீதிமன்ற வளாகங்களில் அனுபவம் மிக்கவர்களாலும் இந்த தீர்ப்பை இவர் தான் எழுதினாரு அப்படிங்கிறத தெல்ல தெளிவா சொன்னாங்க. எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாம ஒரு ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட் அப்படிங்கிற பேரில், அதுவும் உறுதியான தரவுகள் இல்லாத ஒரு ரிப்போர்ட்டை மையமாக வச்சு அவர் இங்கு ராமர் கோவில் கட்டிக்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இது அவருடைய காலகட்டத்திலேயே மிக மிக மோசமான தீர்ப்பு. தனி மனித உரிமைகளில் சரியாகவும் அரசியல் விஷயங்களில் மிக தவறாகவும் முடிவெடுத்தவர்களில் ஒரு நபராக தான் சந்திரசூட் இருந்திருக்கிறாரு. இந்த தீர்ப்பை சொல்றப்ப இதுக்கு பிறகு இந்தியாவில் இது போன்ற கோயில்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு நினைச்சதா சொல்லியிருக்காரு. ஆனா இந்த தீர்ப்பை பின்தொடர்ந்து ஞானபாபி சிக்கல், மதுரா கிருஷ்ணர் கோவில், இப்படி பல சிக்கல்களை RSS இந்துத்துவவாதிகள் முன்னெடுக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான நம்பிக்கையை இந்த ராமர் கோவில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சந்திரசூட் எழுதிய அந்த ராமர் கோவில் தீர்ப்பு தான் இன்னைக்கு அதுக்கு பிறகு பல மசூதிகளை நோக்கி இந்துத்துவ அமைப்பினர் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான அடிப்படையா அமைஞ்சிருக்கு. இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா இவருடைய காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட இன்னொரு மோசமான தீர்ப்பு 370 நீர்க்கப்பட்டது. காஷ்மீர் மக்களுடைய மிக முக்கியமான அடிப்படை உரிமையான அந்த மாநில மக்களுக்குனே தனியா கொடுக்கப்பட்ட அந்த உரிமையை மறுத்து அதை ரத்து செய்தது செல்லும் அப்படின்னு சொன்ன தீர்ப்பு. இது குறித்தும் துஷ்யந்த் தேவ் பல இடங்கள்ல சொல்றாரு. அரசியலமைப்பு சட்ட விவாதத்துல இந்த காஷ்மீர் சிக்கல் குறித்தான விவாதங்கள்ல என்ன சொல்லப்பட்டுச்சு, அதை உருவாக்குனவங்க என்ன காரணத்துக்காக உருவாக்குனாங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க படிச்சு காமிச்சேன். ஆனாலும் அதை யாருமே காது கொடுத்து கேட்காம இந்த தீர்ப்பை ஒருதலை பட்சமா எழுதுனாங்க அப்படின்னு துஷ்யந்த் தேவ் தெல்ல தெளிவாவே சொல்றாரு. இப்படி நேரடியாக அரசியல் பிரச்சனைகள் சார்ந்து இதே மாதிரி தான் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கூட்டணி சரத்பவார் கட்சியிலையும் சிவசேனா கட்சியிலும் ஆடிய பல்வேறு பேரங்களுக்கான அந்த ஆட்டத்திலையும் இவர் ஒரு சார்பா அமைதியாக கடந்து போனாரு அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. இது எல்லாத்தையும் விட இவர் மீது வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு, இதை வைக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா துஷ்யந்த் தேவ் அப்படிங்கிற இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தில் நீண்ட காலமாக செயல்படக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞரும் கபில் சிபில் அப்படிங்கிற இன்னொரு மூத்த வழக்கறிஞர்களும். இது அவங்க நேரடியாக அவருக்கே கடிதம் எழுதுறாங்க, பத்திரிகைகள் எழுதப்பட்டிருக்கு, ஆர்டிகல் 14 அப்படிங்கிற இணையதளத்தில் கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு. அவங்க சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த சந்திரசூட்டுடைய காலத்தில் பெஞ்ச் ஃபிக்சிங் நடந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அது என்ன பெஞ்ச் ஃபிக்சிங்? இப்போ கிரிக்கெட்டில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மேட்ச் ஃபிக்சிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, அதாவது யார் வெற்றி பெறணும் யார் தோல்வி பெறணும் அப்படிங்கிறத சூதாட்டமாக முடிவு பண்ணுறது. அந்த மாதிரி சட்ட விதிகளை மீறி இருக்கக்கூடிய நடைமுறை விதிகளை மீறி எந்த வழக்கு எந்த நீதிபதி கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் ஃபிக்சிங் இவருடைய காலகட்டத்தில் நடந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா பாரதிய ஜனதாவுக்கு சாதகமான அரசியல் ரீதியான பல்வேறு வழக்குகள் இந்த மாதிரி கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அவங்க எதனால அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த உச்சநீதிமன்றத்தில் குஜராத்தில் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் சட்டத்துறையில் வேலை பார்த்த, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல குஜராத்துடைய லா செக்ரட்டரியா இருந்த திரிவேதி அப்படிங்கிற ஒரு அம்மா உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியா இருக்கிறாங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள்ல 34 நீதிபதிகள்ல 16வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஆள் தான். அவங்க அவ்வளவு சீனியர் கிடையாது. ஆனா அவங்க கிட்ட சில முக்கியமான வழக்குகள் கொண்டு செல்லப்பட்டு அது பாரதிய ஜனதாவுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல அவங்க சொல்லக்கூடிய முதல் வழக்கு எடப்பாடி பழனிசாமி மீதான நெடுஞ்சாலைத்துறை ஊழல் தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கான ஸ்டே அந்த அம்மா கொடுக்குறாங்க. இந்த வழக்கு ஏற்கனவே அங்க நீதிமன்றத்தில் பல நீதிபதிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக பாரதிய ஜனதா கூட ரொம்ப நெருக்கமாக இருந்து பாரதிய ஜனதா தான் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இங்கேயே அதிமுக அமைச்சர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த வழக்கு நடைமுறையை மீறி திரிவேதி அப்படிங்கிற அந்த அம்மா கிட்ட போகுது. அவங்க எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த நெடுஞ்சாலைத்துறை ஊழல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான வழக்கு எது அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உமர் காலித்துடைய ஜாமீன் வழக்கு. உமர் காலித் இந்தியாவிலும் அறியப்பட்ட ஒரு சமூக செயற்பாட்டாளராக இளைஞரா ஏற்கனவே அந்த JNU பல்கலைக்கழகத்தில் நடந்த பல்வேறு சனாதன செயல்பாடுகளுக்கு எதிராக போராடி கடைசியில் கைது செய்யப்பட்டு அது UAPA-ஓட கூட அவருடைய வழக்கு இணைக்கப்பட்டிருக்கு. அவரோட சம்பந்தப்பட்ட பலருக்கும் வேற பெஞ்சுகளில் தீர்ப்புகள் ஜாமீன்கள் வாங்கப்பட்ட
பொழுதும் உமர் காலித்துடைய வழக்கு கடைசி வரைக்கும் ஜாமீன் மறுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த குறிப்பிட்ட ஜட்ஜு கிட்ட அவருடைய வழக்கை ஒதுக்குனதுனால தான். போஸ் அப்படிங்கிற இன்னொரு சீனியர் ஜட்ஜு கிட்ட போகக்கூடிய பல வழக்குகள் வந்து இந்த மாதிரி வந்து இந்த திரிவேதி அப்படிங்கிற இந்த அம்மாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்னொன்று இதே மாதிரி பீமா கோரேகன் வழக்கு. இதுவும் இந்தியாவில் சமூக செயற்பாட்டாளர்களை ஒடுக்கிறதுக்காக பாரதிய ஜனதா உருவாக்கின ஒரு வழக்கு. இதில் பல மூற்ற செயல்பாட்டாளர்கள், வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள், அம்பேத்கருடைய பேரன், இப்படி பலரும் கைது செய்யப்பட்டாங்க. இந்த வழக்கு தொடர்பாகவும் இதே மாதிரி நடைமுறைகளை மீறி பல சீனியர் ஜட்ஜிகள் இருந்தும் அதையெல்லாம் தாண்டி இந்த திரிவேதிங்கிற அந்த அம்மா கிட்ட இந்த வழக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான வழக்கு எது அப்படின்னு பார்த்தா, பாரதிய ஜனதாவினரால் பழிவாங்கக்கூடிய இன்னொரு அரசியல் கட்சி தலைவர்கள். கர்நாடகாவில் இன்னைக்கு துணை சிஎம் இருக்கக்கூடிய சிவகுமார், அவர் மீதான ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு, கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட பிறகு அதை மீறி அதை மேல்முறையீடு செய்கிறதுக்காக சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட் போறாங்க. அந்த வழக்கும் அதே மாதிரி நடைமுறைகளை மீறி, சீனியர் வழக்கறிஞர்களை மீறி, இல்லை சீனியர் ஜட்ஜிகளை மீறி திரிவேதி அவங்க கிட்ட கொடுக்கப்படுது. அங்கே காங்கிரஸுக்கு எதிரான பல அரசியல் காய் நகர்த்தலுக்காக சிவகுமாருக்கு எதிராக வழக்கு நடத்தப்படுது. அடுத்து தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி, இவர் வந்து தமிழ்நாட்டில் கைது செய்யப்படுறாரு. அதை எதிர்த்து அவருடைய உடல்நிலை காரணமாக முன்வைக்கப்பட்ட ஜாமீன் வழக்கு டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இந்த வழக்கும் நடைமுறைகளை மீறி திரிவேதி கிட்ட கொடுக்கப்படுது. அதிலும் அவங்க எப்படிலாம் இழுத்தடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லோருக்குமே தெரியும். இப்படி பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அரசியல் காரணங்களுக்காக சந்திரபாபு நாயுடு பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில் இல்லாத காலகட்டத்தில் அவர் வந்து கைது செய்யப்பட்டார் பார்த்தீங்களா, அவருடைய ஜாமீன் மனு இருக்கு பார்த்தீங்களா, அமித்ஷாவை போய் சந்திரபாபுடைய பையன்லாம் பார்க்க போய் அனுமதி இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா, அந்த வழக்கு அந்த காலகட்டத்தில் இந்த திரிவேதிங்கிற அந்த அம்மா கிட்ட தான் கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் எல்லாம் இந்த நடைமுறைகளை மீறி ஏற்கனவே அந்த வழக்கை விசாரித்து கொண்டு வந்த அந்த போஸ் மாதிரியான பல சீனியர் ஜட்ஜிகளை மீறி இந்த குஜராத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பெண் நீதிபதியிடம் கொடுக்கப்பட்டு நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்டு அவர்கள் பாரதிய ஜனதாவுடைய அரசியல் காய் நகர்த்தலுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வியை துஷ்யந்த் தேவ் மாதிரியான இந்தியாவுடைய சீனியர் வழக்கறிஞர்கள் கேட்குறாங்க. இது மட்டும் இல்லை, இப்படி அரசியல் ரீதியாக நாம் வந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சந்திரசூட் அப்படிங்கிறவர் தனி மனித உரிமைகளில் சில இடங்களில் உரிமைகளை கொடுக்கக்கூடிய லிபரலாகவும் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக பயன்படுவது மாதிரியான பல அரசியல் ரீதியான முடிவுகளை, தீர்ப்புகளை கோர்ட்டுக்குள்ள எடுத்ததாகவும் தான் அவருடைய காலம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்த இடத்துல சந்திரசூட் வந்து தான் எவ்வாறு பார்க்கப்படுவோம் அப்படிங்கிறதுல கான்சியஸா இருந்தாரு. அதனால அவர் பல இடங்கள்ல வந்து மீடியாக்கள்ல பல பல்ட்டிகள் அடிச்சாரு அப்படின்லாம் துஷ்யந்த் தேவே சொல்றாரு. அதுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றாரு, இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி இவங்க மீடியாக்கள்ல நல்லா ஆடுவாங்க, ஆனால் இன்னைக்கு நியூசிலாந்தில் போய் எப்படி தோத்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சந்திரசூட் வந்து மீடியாக்கள்ல தனக்கான பிம்பங்களை உருவாக்குவது, அங்கு உரையாடுவதில் பல சாகசங்களை செஞ்சாரு. கோர்ட்டுக்குள்ள அவர் வந்து நியூசிலாந்துல இந்தியன் டீம் தோத்த மாதிரி தான் தோத்தாரு அப்படின்னு துஷ்யந்த் தேவ் சொல்றாரு. இந்த மாதிரி அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாம நிர்வாக ரீதியாகவும் அவர் வந்து மிக பல தோல்விகளை சந்திச்சிருக்காரு. அவருடைய காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டதுல 17 நீதிபதிகள்ல ஒருத்தங்க கூட பெண் நீதிபதி இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. அவர் பதவி ஏற்கிறப்ப உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்ல இருந்த வழக்குகள் 69,647. அவர் ஓய்வு பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் 82,989. ஆக வழக்குகளை விரைந்து முடிக்கிறதுலையும் அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. இந்த மாதிரி நீதிமன்ற நியமனங்கள் அதுலேயும் அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் தீர்ப்புகளே அவர் சட்டத்தை மீறி கடவுள்கிட்ட கேட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவருடைய காலகட்டத்தில் நடைமுறைகள் எல்லாம் மீறப்பட்டு பெஞ்ச் ஃபிக்சிங் நடந்ததற்கான சந்தேகங்கள் இருக்கிறது அப்படின்னு மூத்த வழக்கறிஞர்களால் சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் இவருடைய காலம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சந்திரசூட் ஆரம்பத்தில் இருந்து பல லாபிகளால், அவங்க அப்பாவுக்கு இருந்த இந்த சட்டத்துறைகளுக்குள்ள இருந்த பல அதிகாரத்தால் இளம் வயதிலேயே பல உயர்ந்த பதவிகள் அடைஞ்சு இறுதியாக பல இடங்களில் பாரதிய ஜனதாவுக்கு பயன்படக்கூடிய ஒரு நபராக இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவரை பற்றின முழுமையான தரவுகளாக நமக்கு தெரியுது. இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.